ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறாங்க. தாவே, வார்த்தையில் ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை அவங்களுக்கு பலனடைய செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். 30, 60, 100 ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஒன்று கூட அவங்க வாழ்க்கையில பலன் இல்லாமல் போக ஆண்டவரே எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பிரயோஜனமாய் கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீங்கள் என் வார்த்தை வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுப்பா. ஆண்டவரே, நீங்கள் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை ஒன்று புடமிடப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இதை ஆல்ரெடி ஆண்டவரே ப்ரூவ்டு ஃபில்டர்டாக இருக்கிறதுனால ஆண்டவரே இது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே, நன்மையான பலன்களை கொண்டு வருகிறதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆவியான கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். உங்களோடு கூட இந்த நாளில் நான் பேசணும்னு யோசிக்கிற காரியங்கள், ஆவியில் எனக்கு போடப்பட்ட காரியங்கள், மன்னிக்கிறதை குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மன்னிக்கிற அந்த சுபாவம் ஆண்டவருடையதாக இருக்கிறது. இது மனுஷனால் இது உண்டாகலை. இந்த குணம் எப்படி அன்பு தேவனால் உண்டாயிற்றோ அதே போல் அன்பு உண்டானதுனால மன்னிப்பும் தேவனால் உண்டாயிற்று. மன்னிப்புன்ற வார்த்தையை இந்த பூமிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஆண்டவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், பிதாவாகிய தேவன் தான். நம்ம மன்னிக்கிறவங்களாய் இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். மன்னிக்கிற குணத்தை பற்றி நான் பேசலான்னு நினைக்கிறேன். மன்னிக்கிறது என்றது அது ஒரு ஆக்ஷன் இல்லை, அது ஒரு கேரக்டராக இருக்கிறது. கேரக்டர் ஆக்ஷனாக வெளிப்படுகிறதா இருக்கிறது. அது ஆக்ஷன் கிடையாது. மன்னிப்பு ஆக்ஷனாக வெளிப்படுத்துகிறோம், ஆனால் அது நம்ம இருதயத்திலிருந்து அது குணமாக வெளிப்படுகிறதா இருக்கிறது. மன்னிப்பு என்ற அந்த கேரக்டரை கொண்டு வந்தது, வெளிப்படுத்தினதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் தாமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா காண்பித்தது எதுவோ அதே அன்றி அவர் வேறொன்று செய்யலை அப்படின்னு சொல்லுகிறது. மன்னிப்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினது மூலமாக அவர் என்னன்னா, அவர் பிதாவுக்கு குமாரன், அவங்க 2 பேருடைய இந்த ரிலேஷன்ஷிப்பு, பிதாவும் குமாரனும். இப்போ குமாரன் என்று அவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது குமாரனுடைய இண்டிவிஜுவாலிட்டியில் இயேசு கிறிஸ்து தானாக எதுவுமே அவர் செய்யலை. அதை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது புரியறதில்ல. மனுஷகுமாரனாக இருந்தார், அவர் தேவகுமாரனாக இருந்தார். ஹீ இஸ் இன் ஃப்ளஷ் பீயிங். அவர் மாம்சத்தில் இருந்தார். நம்ம எல்லாருடைய பாடுகளையும் நம்ம எல்லாருக்காகவும் அவர் மனுஷனானார். நம்ம பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினால அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் ஃப்ளஷில் அவர் வந்தார். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு பிதாவாகிய தேவன் அப்பாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குமாரனுமா இருக்கிறாரு. இந்த ஃபாதர் அண்ட் சன்ஷிப், இந்த குமாரத்துவத்தில் அவர் என்ன வசனம் சொல்லுது, யோவான்ல தெளிவாக சொல்கிறாங்க, பிதா காண்பித்தது எதுவோ அதையே அன்றி குமாரன் தாமாய் ஒன்றும் செய்யவில்லை. ஸோ அப்போ இது எல்லாரும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தானாக, இப்போது நான் அம்மாவாக இருக்கேன், என்னுடைய பையன் அவன் தானாக சில விஷயங்களை அவனுடைய பொட்டன்ஷியலில் அவனுடைய டேலண்டில் அவன் தானாய் சிலதை செய்யும்போது அதை பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து சந்தோஷப்படுறோம். அப்படி எந்த குமாரன் தானாக எதுவுமே செய்யாமல் இருக்காங்க?
யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த உறவினுடைய வெயிட்னஸ், அதனுடைய பாரம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளை இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாக, நம்மளை அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நம்மளை பிதாவுக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய், அப்படின்னா அவரை விசுவாசிக்கிற எல்லாருமே குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக, நம்ம பிதாவுக்காக நம்ம என்ன செய்யறோம்? இல்லை நம்ம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யறோம்? கிறிஸ்துவோடு கூட நம்ம அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழப்பட்டிருக்கோம். இப்போ அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிற நாம அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம எதை பிதாவுக்காக நம்ம செய்கிறவங்களா இருக்கிறோம்? இதுல நம்ம மன்னிப்பின் குணாதிசயத்தை பத்தி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் அவர் இந்த பூமியில அவர் வந்தாரு. ஏன்னா மன்னிப்புக்கு அப்புறம் தான் ரிடம்ஷனே வந்தது. மீட்பின் பிளான் முன்னாடி இருக்கு, ஆனா அது மன்னிப்புக்கு அப்புறம் தான் அது நிறைவேறுதல், அதனுடைய முடிவு மீட்பா இருக்கிறது. மன்னிப்பின் முடிவு மீட்பா இருக்கிறது. அப்போ அவர் சிலுவையில் அவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் தெரியாம அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னாக்கா, அவர் சிலுவையில போன பாடுகள், அவர் மனுஷனால கைவிடப்பட்டு மனுஷனால தள்ளப்பட்டு அவர் அந்த பூமியில அவர் இருந்த நாட்களில அவர் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர் படும் பொழுதும் அவர் சிலுவையில கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ அவர் என்ன இயேசு கிறிஸ்து அவங்க புரிந்து கொண்டார்? என்ன அவங்க புரிந்து கொண்டார்னா, பிதா கட்டளையிடாத ஒன்றும் ஒரு மனுஷனும் அவருடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, ஒருத்தரையும் அவர் கண்டம் பண்ணல, ஒருத்தரை குறித்து அவர் காசிப் பண்ணல, ஒருத்தரையும் இழிவுபடுத்தல, பரியாசம் பண்ணல, காசிப் பண்ணல. அவர் ஒருத்தவங்களையும் அவர் என்ன பண்ணல, அவங்க வேண்டாதவங்க என்று சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கல. ஸோ இப்போ இந்த குணாதிசயம் சம்திங் நோபல் அண்ட் இட்ஸ் பியாண்ட் அவர் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. இது அவர் மனுஷனா இருக்கிறாரு, ஆனா அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அவர் மனுஷனா இருக்கும் பொழுது கூட அவருடைய குணங்களை he submitted his இமோஷன்ஸ், அவருடைய குணங்களை அவர் என்ன பண்றாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருந்தாரு. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றாரு. அவருடைய வெறும் அன்பை மட்டும் ஒரு மனுஷனால வெளிப்படுத்த முடியும்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு அன்பானவங்களே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு இன்னைக்கு நான் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு நம்ம சொல்றோம். ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னும் போது நம்மளுடைய எப்படி நம்ம பிளெஸ்ஸிங்க்கு மட்டும் நம்மளை அவர் பங்குள்ளவராய் மாற்றி இருக்கிறாருன்னு, நமக்கு பங்கை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, சுகத்தை அவர் நமக்கு ஏற்படுத்திட்டாரு, ஐஸ்வர்யத்தை நமக்கு அவர் ஏற்படுத்திட்டாரு, நமக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, நம்ம வாழ்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் செய்திருக்கிறார். எல்லாம் உண்மை. ஆனா அந்த குமாரத்துவத்துல இருக்கிற அந்த குமாரனுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய என்னைக்காவது ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம என்னைக்காவது யோசிச்சது உண்டா? இதை யோசிக்கும்படியாக இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் உணர்ந்தவரா வந்ததுனாலதான் அவரால் அவருடைய இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவினால அவர் குமாரனா வந்தாரு. அவர் என்ன பண்றாரு, எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னாடி அவங்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவர் காணாம போறாரு. அவங்க தாய் தகப்பன் அவரை தேடுறாங்க. திரும்ப அவர் அவருடைய 33 வயசு 30 வயசு அவர் ஊழியத்துக்கு வரும் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மகனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் அவர் கரெக்டா செய்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஹிஸ்டரி சொல்லுகிறது. ஆனா அவருடைய கோபம் பரிசேயர் சதுசேயர், அதுவும் கோபம் இல்லை, அவங்களுக்கு நியாயமான பதிலை அவர் சொன்னாரே தவிர அவங்கள கூட அவர் வெறுக்கலை, அவர் கடிந்து கொள்ளலை, அவங்கள தூஷிக்கலை, அவங்களை குறித்து
எப்படி சொல்றது, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க பின்பற்றுகிற அவங்களுடைய கொள்கைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்குன்னு அவர் சொன்னாரே தவிர ஒரு இடத்துலையும் ஆண்டவர் ஒரு மனுஷனையும் அவர் காசிப் பண்ணல. ஈவன் சீஷர்களோடு கூட, அவரோடு கூட டிராவல் பண்ற சீஷர்களோடு கூட ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க கிட்ட பேசல. ஆனா ஒருத்தவங்களுடைய குறைகளை கூட அவர் வந்து ஹைலைட் பண்ணி அவர் காட்டல. அப்போ இந்த குமாரத்துவம்ன்றது, குமாரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இதை நம்ம ரொம்ப ஈஸியா லைட்டா ஏசு கிறிஸ்து தான் அவர் தேவகுமாரனா வந்தார், அதனால அவர் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம மாம்சத்துல இருக்கோம் அதனால நம்மளால பண்ண முடியலன்றத we compromise ourselves. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த உலகத்தின் சுபாவத்தோடும் இந்த உலகத்தின் கலாச்சாரங்களோடும் இல்லைன்னா இந்த உலகத்தின் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம். நம்ம வந்து அதோட நம்ம சேர்ந்துக்கிறதுனால நம்ம அதுக்குரிய அந்த தனித்துவத்தை நம்ம வாழ்க்கையில, அதனுடைய முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில தெரியாம இருக்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து எத்தனை பேரை குறித்து நம்ம பேசாமல் இருக்கோம், எத்தனை பேரை குறித்து நம்ம காசிப் பண்ணாமல் இருக்கோம், இல்லை எத்தனை பேரை பரியாசம் பண்ணாமல் இருக்கோம், இல்லை எத்தனை பேரை நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கோம், இப்போ எத்தனை பேரை வந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம குறைகள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவருக்கு வந்து அவருக்கு முன்பாக வந்த எல்லா மனுஷங்களுடைய அப்படின்னா அவங்களுடைய ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு மனுஷங்க முன்னாடி போய் நின்னாங்கன்னா அவங்கள பற்றி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் எதையுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் இல்லை. அவர் அதை பெருமையாக he didn't boost himself, அதெல்லாம் அவருக்கு தெரியுதுன்னு சொல்லி அவர் தன்னை பெருமைப்படுத்திக்கவும் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? எப்படி அந்த விபச்சார ஸ்திரியை அவங்க கையும் களவுமா கண்டுபிடிக்கும் போது அங்கே வந்து அவர் தரையில் குனிந்து எழுதினார் என்று சொல்லி சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் பீப்புள் இல்லை ஊழியக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லா முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாரை குறித்து அவருடைய மிஸ்டேக்ஸ் அவங்க எழுதினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனை பார்க்கும் போதே அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க யார், இவங்களுக்கு என்னன்றதை அவர் நன்கு அறிந்தவராக இருந்திருந்தார். ஸோ ஆவினால அப்படின்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் குமாரனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்துகிறவராய் காண்பிக்கிறவராய் அவருக்கு இருந்தார். ஆனாலும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு ஒரு நாளும் அவர் தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய மேன்மைக்காக, தனக்கு இடம் வேணும், இல்லை தனக்கு சாப்பாடு வேணும், இல்லை தன்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணல, இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எதுவுமே செய்யலை. ஸோ இப்போ வந்து நம்ம மன்னிப்பின் குணத்தை குறித்து நம்ம பார்க்குறவங்களா இருக்கிறோம். இந்த மன்னிப்பின் குணம் வந்து அவர் பிதாவை பார்த்ததுனால, பிதா இந்த பூமியின் மேலே இந்த ஜனங்க மேல அவர் வைத்திருந்த அன்பு, அந்த பாரம் அப்படின்னா இந்த ஜனங்களை எப்படியாவது பிதாவுக்கு ஒப்புரவாக்க வேணும் என்ற அந்த பாரத்தோட வெயிட் அவர் தெரிஞ்சதுனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, அவரால் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடிஞ்சிச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, இப்போ டிஃபென்ஸ்லயோ போலீஸ்லயோ இல்லை ஒரு டஃப்பான பிளேஸ்ல, ரிமோட் பிளேஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் பாருங்க, ஒரு வேளை பார்டர்ல இருக்கவங்கள பாருங்க, they know the weight of their responsibility. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து அவங்க தங்களுடைய உயிரையும் துணிந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னா அந்த தேசத்துக்கும் அந்த பொசிஷனுக்குரிய அவங்க விலை என்னன்றதை, அந்த வேல்யூ என்னன்றதை அவங்க தெரிஞ்சதுனாலதான் அதை தியாகம் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. ஸோ அதே போல ஏசு கிறிஸ்துவும் அப்படிதான். அவர் வந்து என்னன்னா, அவருடைய ஒரு பிள்ளையின் ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவோட நம்மளை ஒப்புரவாக்குறதுக்காக, இந்த ஒப்புரவாக்குறதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் இலக்க அவர் ரெடியா இருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கோவப்பட்டிருந்தா கூட எல்லாமே என்னவாயிருக்கும்னா கொஞ்சம் பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் அவர் வந்து கோவப்படல. வசனம் உறுதியாய் சொல்லுகிறது, பிதா காண்பிக்காத ஒன்றையும் அவர் தாமாய் செய்யவில்லை. இப்போ அநேக அற்புதங்கள் அவர் செஞ்ச அற்புதங்களும், அவர் அங்க நடந்த இயேசு சுவாமி பூமியில இருந்த நாட்கள்ல நடந்த காரியங்களும் லூக்கா எழுதும்போது எழுதுறதுக்கு நாட்களும் புஸ்தகங்களும் காலங்களும் போதாது என்று சொல்லி எழுதுறாரு. யோவான் புஸ்தகத்தை எழுதும்போது யோவான் சொல்றாரு,
அவர் கண்டவைகளையும் நடந்தவைகளும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது நடந்த அற்புதங்களையும் என்ன பண்ணும், எழுதணும்னாக்கா நாட்களும் புஸ்தகங்களும் காலங்களும் போதாது என்று சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ்டு, ஃபுல்லா தெய்வத்துவம் நிறைந்த ஒரு மனுஷனாய் அவர் வாழ்ந்தாரு. இப்போ நான் மன்னிப்பின் சுபாவத்துக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்றதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன். அப்போ ஒரு நாள் காலை தொடங்கி நைட்டு வரைக்கும் அவரை பார்க்குற எல்லாருக்கும் விடுதலை, அவரை பார்க்குற எல்லாருக்கும் சுகம். ஒரு இடத்துல கூட அவர் டயர்டாகி ஒருத்தவங்களுக்கு இதை நான் செய்யலைன்ட்டு அவர் போனாருன்னு வசனம் சொல்லலை. ஒரு இடத்துல கூட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தகுதி இல்லை, இவங்க தகுதி இல்லாதவங்கன்னு அவர் யாரையும் தள்ளி விடலை. அவருக்கு அந்த எபிலிட்டி, அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சு. ஏன்னா அவர் மனுஷனா இருந்தார். அவர் மனுஷனா இருந்ததுனால சரி இதை செய்யலாம், இதை செய்யாம விடலாம், அந்த ஆப்ஷன் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் அதை செய்யலை. அவர் என்ன பண்ணாருன்னா 24/7 அவர் தூங்குற நேரம் தவிர அவர் எல்லாவற்றையும், அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் ஒரு நாள் காலை தொடங்கி நைட்டு வரைக்கும் பிதா சொன்ன எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டு இருந்தாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு எவ்வளவு அந்த பிள்ளையுடைய இருதயம் பிதாவுடைய இருதயத்தோட கனெக்ட் ஆகியிருந்தா அதை செய்ய முடியும். இப்போ என் பிள்ளைங்க என்னோட ரொம்ப அன்பா க்ளோஸாக இருக்கும்போது நான் முடியாமல் இருக்கேன் அப்படின்னாக்கா, மம்மி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து நான் சிக்காக இருந்தேன்னா 2 நாள் 3 நாள் செய்வாங்க. அப்புறம் 3ஆவது நாள் சொல்லுவாங்க, எங்களுக்கு டயர்டாக இருக்குது, இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு வேணும், இல்லைன்னா நீங்கள் செய்கிற சாப்பாடு எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பலன் என்ன, அந்த 2 நாள் 3 நாள் வரைக்கும் தான் அவங்களுடைய எபிலிட்டி. அப்படின்னா அவங்க சின்ன வயசு 15 வயசு 14 வயசு பிள்ளைங்களுக்கு என்னன்னாக்கா அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். அப்போது இயேசு கிறிஸ்து அவர் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜேர்னி ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவை மகிமைப்படுத்துகிறது. அப்போ பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம்னாக்கா சுத்தமாக அவருடைய சுயம், நான்ற சுயம் சாகடிக்கப்பட்டதாக இருந்தது. நான்ற சுயம் இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை நம்ம தேடிட்டு இருக்கோம். நான் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் என்னை கொண்டு ஆண்டவர், நான் எதில் ஸ்பெஷலாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரு, நான் எதில் தேறினவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளுடைய வரங்களையும் கிருபைகளையும் டேலண்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்படின்னாக்கா சிலர் அப்போஸ்லராக, சிலர் அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் ஊழியங்களில் இருக்கிற எல்லா வித்தியாசங்களையும், வரங்களில் இருக்கிற வித்தியாசங்களையும், இப்போது வர்ஷிப் லீடருங்க, ப்ராஃபஸி சொல்கிறவங்க, அப்போஸ்தலராக இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய கிஃப்ட்ஸு டேலண்ட்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணர் இயேசு கிறிஸ்துன்ற அந்த பேர் மட்டும்தான். ஆனால் அதை எப்படி வேணால் மேக்னிஃபை பண்ணலாம் அந்த பேரை. அதுக்கு தான் பிதா என்ன பண்ணாருனாக்கா, எல்லா முழங்கால்களும் அவருக்கு கீழே முடங்கும்படியான அந்த மேலான அதிகாரத்தை அவர் மேலே வச்சு விட்டார். ஏன்னாக்கா அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் நான்ற சுயம் அவருக்கு இல்லாது இருந்தபடினால. இதை கொஞ்சம் ஆழமா மெடிடேட் பண்ணுங்க. இந்த வசனத்தை கேட்குற எல்லா ஆண்டோடைய பிள்ளைங்களும் ஆழமா மெடிடேட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில நான்ற சுயம் இல்லாம இருக்கா? நம்மளுடைய திருமண வாழ்க்கையில இல்லாம இருக்கா? நம்ம பிள்ளைங்க கிட்ட அப்பா நீ எனக்கு மரியாதை கொடுக்கல, அம்மா நீ எனக்கு மரியாதை கொடுக்கலான்னு நம்ம பேசுகிறோம். நம்ம குடும்பங்களில் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம போகிறதில்ல. நம்ம சுய மரியாதையை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம், சுய ஐடென்டிட்டியை நம்ம தேடுறவங்களா இருக்கிறோம். அப்போது அப்படி தேடும்பொழுது ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள நம்மளால் மன்னிக்க முடியல. ஒருத்தவங்களை நம்மளை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்கக்கிட்ட திரும்ப நம்ம போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளை என்ன மதிக்க மாட்டாங்க, என்ன அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, என்ன அவங்கள கீழாக பார்க்குறாங்க, அதனால நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியா இந்த பூமியில அவர் வாழலை. அவர் என்ன பண்ணார், அனுதினமும் தன்னிடத்துல வர்ற எல்லாரையும்
நேசிக்கவும், அன்பு கூறவும், மன்னிக்கவும், அவங்க வாழ்க்கையை கட்டவும் அவர் ஆயத்தமா இருந்தாரு. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய பிள்ளையாய் யார் யாரெல்லாம் பிள்ளைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு 100% இயேசு கிறிஸ்து சம்பாதித்த சகல ஆசீர்வாதமும், ஐஸ்வர்யமும், மேன்மையும், கனமும் உங்களுக்கு உண்டு. ஆனா அதை தாண்டி நீங்க இயேசுப்பாவின் பிள்ளை நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நீங்க அன்புல நடக்கிறது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அதே போல நீங்க அன்புல நடக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டினா, உங்களை நீங்க மன்னிக்கிறது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது. மத்தேயுல ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ யாருக்கு மன்னிக்கிறியோ அப்பதான் உன் பாவக்கடங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ நீங்க யோசிங்க, உங்களை மன்னிக்கணும், உங்களுக்கு மன்னிப்பு தேவையா? பரலோக பிதாவின் இடத்துல உங்களுக்கு மன்னிப்பு தேவையா? இப்போ உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க இன்னொருத்தவங்களை கண்டிப்பா மன்னிச்சே ஆகணும். அப்போ இந்த மன்னிக்கும் பொழுது சில வசனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் இந்த வசனத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு என்ன பண்ணும்னா திரளான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆபிமெலேக்கு துறவு தோண்டும் பொழுது என்ன பண்றாங்க? எல்லாரும் அவரோட வாக்குவாதம் பண்ணி போராடி அதை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்றாங்க. ஆபிரகாம் துறவு தோண்டும் பொழுதும் அபிமெலேக் ஊரார் அவரோட வாக்குவாதம் பண்றாங்க. அதை அப்போ அவர் என்ன பண்றாரு? அவங்கள மன்னித்து அவங்கள விடுறாரு. அவங்க விடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இவருக்கு ஒரு துறவை தோண்ட பண்றாரு. அதே மாதிரி ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் ஈசாக்கு துறவு தோண்டும் பொழுதும் அதுல அங்க வசனம் கிளியரா சொல்லுது, ஆபிரகாம் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டு அது மூடி போடப்பட்டது திரும்பவும் ஈசாக்கு தோன்றாரு. அப்போ ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில டிராவல் ஆகிற ஒவ்வொரு பர்சனும் எல்லாருமே நமக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலவங்க கிட்ட இருந்து தீமையானவைகள் மூலமா நன்மையான பாடங்களை கற்றுக்கொள்றோம். சிலவங்க நம்ம வாழ்க்கையில நம்மளை அனுதினமும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை நெருக்குகிறவர்களாவே இருப்பாங்க. அப்படி நெருக்கும் போது என்னன்னாக்கா அதுதான் நம்மளை இன்னும் மெருகேற்றுகிறதா இருக்கிறது. அப்போ உங்களை நெருக்குகிறவங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை நெருக்கமா உங்களை கிரஷ் பண்றவங்க அப்படின்னா, உங்க இமோஷன்ஸை கிரஷ் பண்றவங்க டெய்லி உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படின்னு நம்மளை பத்தி 1000 விஷயங்களை நம்மளை பத்தி பேசி நம்மளை குறை கண்டுபிடிக்கிறவர்களாகவும் நம்மளை குத்தி காட்டுறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நீங்க நினைங்க. இது வித்தியாசமா இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க உண்மையாகவே அதை நீங்க ஆசீர்வாதம் நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. உங்களை ஹர்ட் பண்றவங்களை நீங்க ஹர்ட் பண்ணாம அவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க உங்களால காயப்பட்டதுனால அவங்க உங்களை திருப்பி காயப்படுத்திட்டே இருக்காங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால உங்களை அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை உட்கார்ந்து நீங்க கிளியர் பண்றவங்களா இருக்கும் பொழுது நீங்க அவங்கள முதலாவது நீங்க மன்னிக்கும் பொழுது நீங்க மன்னிப்பு என்ன கொண்டு வருகிறதுனா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங்ஸ் உங்களுக்கு புது ஊற்றுக்கண்களை உங்களுக்கு திறக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா இது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போய் மூடி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இழந்து போயிருப்போம். அதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிச்சு அவங்கள பிளஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அதெல்லாம் திரும்ப தோன்ற பண்ணுகிறவராக இருக்கிறாரு. அதே போல் யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னிக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, யாக்கோபு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சவொடனே இப்போதான் சகோதரங்களுக்கெல்லாம் பயம் வருது. இவ்வளோ நாள் அப்பா இருந்தாரு, அதனால யோசேப்பு நமக்கு ஆகாரம் கொடுத்தாரு. இப்போ அப்பா இறந்துட்டாரு. இப்போ யோசேப்புக்கு நம்ம பண்ண எல்லா துரோகமும் யோசேப்புக்கு ஞாபகம் இருக்கும். அதனால நம்மளை இனிமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, நமக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாருன்னு அவர் நினைக்கும் போது அவங்க எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. அவங்க போய் யோசேப்பிட்ட போய் உங்க தகப்பனார் எங்களை மன்னிக்கும்படி உங்களுக்கு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க போய் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா யோசேப்பு
பார்வோன் அரண்மனையில உயர்த்துறதுக்கு முன்பாகவே அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அவருக்கு நடந்துட்டு இருக்கு. என்னன்னாக்கா, அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகும் போதே ஆண்டவர் அவரை ராஜாவாய் உயர்த்தி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை தேவனுடைய வசனம் புடமிட்டது. அவன் கால்களை இரும்பு சங்கிலிகள் போட்டு கட்டி வைத்திருந்தாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தை அவரை புடமிட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் மென்டலி, அவருடைய இருதயத்துல, அவருடைய சிந்தையிலும் அவர் ப்ரிப்பேர் ஆகும் போதே, அதனாலதான் அவர் ஈஸியா சொல்றாரு, நீங்க என்ன தீமைக்காக எனக்கு நீங்க என்னென்னவோ பண்ணீங்க தீமைன்னு நினைச்சு, ஆனா தேவன் அது எல்லாத்தையும் நன்மையாய் மாற்றினாரு. நம்ம ஆண்டருடைய பிள்ளை என்று சொல்ற நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமானவங்களா பாருங்க. மன்னிக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கண்டிப்பா மன்னிச்சே ஆகணும். நீங்க மன்னிக்கும் போது புது ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகுறீங்க. நீங்க மன்னிக்கும் போது, நீங்க உண்மையாகவே ஒருத்தவங்களை மன்னிச்சு பாருங்க, மன்னிக்கிறதுக்கு அடையாளமா உங்களுக்குள்ள இருந்து சந்தோஷம் பொங்குறதா இருக்கும். ஜாய் உங்களுக்குள்ள வரும். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும்போது அந்த மன்னிப்பு என்ன செய்யணும், வெறும் மன்னிக்கிறதோட விடாது, அது ரீகன்சிலேஷனோட கொண்டு போய் விடும். அது என்ன பண்ணுன்னா, அது உங்களை ஒப்புரவாக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு சிலுவையில. இதாவே இவங்க மேல எனக்கு எந்த ஹர்ட் ஃபீலிங்கும் இல்லை. அந்த வார்த்தையை அவர் ஏன் சொல்றாருன்னா, இந்த பிசாசுக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் வாயினால அவர் அதை அறிக்கையிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க என்ன பண்ணாலும் அது ஏன்னா இவங்களுக்கு என் மேல இருக்கிற உங்களுடைய சித்தம் என்னன்னு தெரியல, அதனால இவங்க எல்லாமே தெரியாம செய்யறாங்க. இவங்க என்ன செஞ்சிருந்தாலும் அதை நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்களும் மன்னிங்கன்னு சொல்லி பிதாவே இவர்களை மன்னியும். ஏன்னா அவங்க குமாரனை ஹர்ட் பண்றாங்க. இப்போ என் பிள்ளைய ஹர்ட் பண்றவன ஒரு அடி என் பிள்ளைய காரணம் எல்லாம் அடிச்சுட்டாங்கன்னா நான் போய் அவங்கள 2 அடி அடிச்சுட்டு வரணும்னு தான் நான் நினைப்பேன். எதுக்கு காரணம் இல்லாம என் பிள்ளைய அடிச்சாங்க? இப்போ வந்து குமாரனை எல்லாரும் சேர்ந்து தெரியாம துன்புறுத்துறாங்க, சிலுவையில அறையிறாங்க. இப்போ இவருக்காக, பிள்ளைகளுக்காக, இவங்களை மீட்டுக் கொள்றதுக்காக தான் அவர் இங்க வந்தாரு. இப்போ அவரை துன்புறுத்துறாங்க. இப்போ குமாரனை துன்புறுத்தும் போது பிதா கோபம் கொண்டு அது அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அது அவங்களுக்கு சாபத்தை வர வைக்க கூடாதுன்றதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாங்க. ஏன்னா நான் செய்யற இந்த ரோல் வந்து இவங்களை உங்ககிட்ட ஒப்புரவாக்குறதுக்கு, இவங்களை உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக. ஸோ மன்னிப்பு வந்து ஆல்வேஸ் இட் கம்ஸ் வித் ரீகன்சிலேஷன். உங்க சொந்தங்களை, உறவுகளை, உங்க சொந்தக்காரங்களை, அது வந்து எப்படி சொல்றது, பண விஷயமா இருக்கலாம், இல்ல ஈகோ விஷயமா இருக்கலாம், இல்ல ஹர்ட் ஃபீலிங்னால இருக்கலாம், இல்ல உங்களை தப்பா பேசினவங்களா இருக்கலாம், உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காயங்களை வளர விடாதீங்க. நீங்க அதை ரொம்ப நாள், எவ்வளவு நாள் வளர விடுறீங்களோ அவ்வளவு நாள் பிசாசு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை திருடுகிறவனா இருக்கிறான். சில நேரம் சுகத்தை திருடுகிறவனா இருக்கிறான். சில நேரம் உங்க சமாதானத்தை திருடுகிறவனா இருக்கிறான். சில நேரம் இந்த ரெஜுனிவேட்டிங், உங்க லைஃபே ஒரு டர்னிங் பிளஸ்ஸிங் ஆக முடியாது ஒரு ரிசரக்ஷன் பவர். அது எப்படின்னா, உங்க லைஃபே உயிர்த்தலை செய்ய முடியாதபடி உங்களை வந்து இந்த மன்னிக்காம நீங்க இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, உங்களை அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து மன்னிப்பை அவர் ரிலீஸ் பண்ணாரோ, அவர் மரித்தாரு, அவர் உயிர்த்தெழுந்தாரு. அவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னாக்கா நீங்க மன்னிக்கிறவங்களா இருக்கணும். இன்னும் மன்னிக்கிறது வந்து கிறிஸ்துவின் சுபாவமா இருக்கிறது. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா மன்னிக்கிறவங்களா இருக்கணும். இந்த மன்னிப்பின் ஆசீர்வாதம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், புது பிரேக் த்ரூவை உங்க லைஃப்ல கொண்டு வரும். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை ஆண்டவரே பிதாவோடு ஒப்புரவாக்குறதுக்காக நீங்க இந்த பூமியில வந்தது போல ஆண்டவரே உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவரே நாங்க எடுத்துக்கொள்கிறோம்ப்பா. குமாரரும் குமாரத்திகளுமாய் ஆண்டவரே நாங்க ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை, உமக்கு பிரியமான வாழ்க்கை, அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, ஆண்டவரே மன்னிப்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, ஆண்டவரே அப்பா தாழ்மையை சுமந்து கொள்ளுகிற வாழ்க்கை, ஆண்டவரே அப்பா நாங்க வாழ ஆண்டவரே
ஆண்டவரே ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியாக, அதுக்குரிய பிளெஸிங்ஸை நீங்க கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறேன். அவங்க இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே 7-70 தரம் நீங்க மன்னிக்க வேண்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த 7-70 தரம் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு முன்பாக நாங்கள் கடந்து போற எல்லா பர்சனையும் நாங்க மன்னிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாக இந்த நாள்ல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால தாழ்த்தி ஜெபிக்கிற பிதாவே.